எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ராசி சக்கரம், பாவக சக்கரம் இந்த ரெண்டில் எதை வச்சு பலன் சொல்கிறது அப்படிங்கிற டவுட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்து இந்த பாவக சக்கரத்திலே நிறைய விதமாக இந்த பாவக சக்கரத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. அது சமமான பாவக புள்ளி, சமம் இல்லாத பாவக புள்ளி வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராசி சக்கரத்தை பார்ப்போம். இந்த ராசி சக்கரம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் 27 டிகிரியில் இருக்குது, செவ்வாய் 23 டிகிரியில் இருக்குது, சனி தனுசு ராசியில் 5 டிகிரியில் இருக்குது, சூரியன் மகர ராசியில் 21 டிகிரி இருக்குது. இதுதான் ராசி சக்கரம். இந்த ராசி சக்கரத்தை வச்சு தான் எல்லாருமே பலன் சொல்கிறாங்க லக்னத்தை வச்சு. அது பெரும்பாலான நேரத்தில் தப்பாக வருது. அது என்ன காரணம் அப்படின்னா, பாவக சக்கரம்னு ஒன்று இருக்குது. இந்த பாவக சக்கரத்தை வச்சு பலன் சொல்லும்போது தான் பலன்கள் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் இந்த பாவக சக்கரத்திலே நிறைய டைப் ஆஃப் பாவக சக்கரம் இருக்குது. அது எப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய பாவக சக்கரம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அடுத்து வேறு என்னென்ன மாதிரி கால்குலேஷனில் பாவக சக்கரம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ராசி சக்கரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லக்னத்தில் 27 டிகிரியில் லக்னம் விழுந்திருக்கு. அதனால் இது விருச்சிக லக்னம். இதை பாவக சக்கரமாக மாற்றும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலானவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த லக்னம் இருக்கக்கூடிய புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ 27 டிகிரி லக்ன புள்ளி விழுந்திருக்குன்னா 27 டிகிரி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதிலிருந்து தனுசு ராசியினுடைய 27 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாவகமாக வரும். அடுத்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 27 டிகிரியிலேருந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய 27 டிகிரி ரெண்டாவது பாவகமாக வரும். அடுத்து மகர ராசியில் இருக்கக்கூடிய 27 டிகிரியிலேருந்து கும்பராசியில் உள்ள 27 டிகிரி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாம் பாவகமாக வரும். இந்த மாதிரி பாவக சக்கரத்தை அப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க. உதாரணம் பார்த்தீங்க, இதில் கீழே அந்த பாவக சக்கரத்தை ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கீழே உள்ள பாவக சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் விருச்சிக லக்னம் தான், 1ஆம் பாவம் தான். ஆனால் ராசி கட்டத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. பாவக சக்கரத்தில் செவ்வாய் 12வது இடத்துல இருக்குது. இப்போ ஏன் 12வது இடத்துல இருக்குது அப்படின்னா, லக்னத்துக்கு முன்னாடி செவ்வாய் இருக்குது. லக்னத்தை தாண்டி செவ்வாய் இருந்தால் தான் இந்த லக்னத்துக்குள்ளே 1வது இடத்துல செவ்வாய் வரும். லக்னத்துக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் 12வது இடத்துக்கு போயிடுச்சு. இது ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல சனி இருக்குது. ஆனால் பாவக சக்கரத்தில் லக்னத்திலே சனி இருக்குது. ஏன் அப்படின்னா, லக்னத்தினுடைய பாயிண்ட் 27 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 27 டிகிரி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு பாவமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த சனி முதல் பாவத்தில் வந்துடுது. அதனால் இங்கே சனி 1வது இடத்துல வந்துடுது. சூரியன் இங்கே 3வது இடத்துல இருக்குது ராசி சக்கரத்தில். ஆனால் பாவக சக்கரத்தில் 2வது இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னா, முதல் பாவகம் விருச்சிக லக்னத்தினுடைய 27 டிகிரியிலேருந்து தனுசு லக்னம் 27 டிகிரி வரைக்கும் 1ஆம் பாவகம். தனுசு 27 டிகிரியிலேருந்து மகர 27 டிகிரி வரைக்கும் 2ஆம் பாவகம். அப்போ சூரியன் 2ஆம் பாவத்தில் வந்துருச்சு. ராசி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா அது 3வது கட்டத்தில் இருக்குது. சரி, இது எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ராசி கட்டத்தில் கிரக அமைப்பு இருக்குல்ல, அது மாதிரியே இருக்கட்டும். ஆனால் பலன் கொடுக்குறது பாவக பலனை தான் இந்த ராசி மூலிமா அது கொடுக்கும். உதாரணத்துக்கு சூரியன் மகர ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசியினுடைய பலனை தான் சூரியன் கொடுக்கும். மகர ராசியில் நின்ற பலனை தான், மகர ராசியில் சூரியன் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து தான், மகர ராசியில் சூரியன் கிரகங்களோடு சேர்ந்ததை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஆனால் அது 3ஆம் பாவ பலனை கொடுக்காம 2ஆம் பாவ பலனை கொடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாமே ராசி சக்கரப்படி தான் நடக்கும். ஆனால் பலன் கொடுக்கக்கூடிய பாவகம் மாறுபடும். அவ்வளோதான், சிம்பிள். உதாரணத்துக்கு சனி இதில் 2ஆம் பாவத்தில் இருக்குது ராசி கட்டத்தில். இந்த ராசி கட்டத்தில் நீங்கள் ராசியை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், பாவகத்தை நீங்கள் மறந்துடுங்க. ராசி கட்டத்தில் தனுசு ராசியில் இருக்கா, அப்போ தனுசு ராசியில் நின்ற பலனை தான் சனி கொடுக்கும். ஆனால் கொடுக்கக்கூடிய பாவகம் பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்தில் இந்த தனுசு ராசியினுடைய பலனை சனி கொடுப்பாரு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ராசி சக்கரம் ரெடி பண்ணியாச்சு. லக்னம் எந்த புள்ளியில் இருக்கோ அதிலிருந்து ஒரு 30 டிகிரி அடுத்த ராசிக்கு நம்ம போட்டுக்கணும். இப்போ லக்னம் விருச்சிக லக்னம்னா 27 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனுசு ராசி 27 டிகிரி வரைக்கும் 1வது பாவம், இதுலேருந்து 27 டிகிரி 2வது பாவம், இதுலேருந்து 27 டிகிரி 3ஆம் பாவம், இப்படி நம்ம போட்டுக்கிட்டே போகணும். லக்னத்துக்கு முன்னாடி செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் 12ஆம் பாவத்துக்கு போயிடுது. இதுதான் பாவகம் அமைக்கக்கூடிய முறை, பாவக சக்கரம் ரெடி பண்ணக்கூடியது. பலன்கள் எப்படி அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ராசிகளினுடைய நின்ற வீட்டு பலனை தான் அந்த கிரகங்கள் செய்யும். ஆனால் பாவகம் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அந்த மகர ராசியினுடைய பலனை தான் அது கொடுக்கும். சூரியன் நின்ற நட்சத்திர பலனை தான் சூரியன் செய்யும். ஆனால் செய்யக்கூடிய பாவகம் மட்டும் மாறுபடும். இங்கே 3வது இடத்துல இருக்குது. ஆனால் 2வது இடத்துக்குரிய பலனை சூரியன் செய்வார் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும்.
இதுதான் ராசி சக்கரத்துக்கும் பாவக சக்கரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பாவக சக்கரத்தை வச்சு தான் ஒரு கிரகம் வந்து எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். எத்தனாவது இடத்து பலனை கொடுக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பாவகம். மற்றபடி எல்லாமே ராசி சக்கரத்தில் உள்ள மாதிரி தான் செயல்படும். பலன் கொடுக்குறது 2ஆம் பாவமா 1ஆம் பாவமா அப்படிங்கிறது மட்டும்தான் மாறுபடும். உதாரணத்துக்கு இங்கே செவ்வாய் லக்னத்தில் இருக்குது, ஆனால் செவ்வாய் வந்து இங்கே 12வது இடத்துல இருக்கிற மாதிரி கணக்கு. செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஆனால் பலனை வந்து 12வது இடத்துக்குரிய பலனை தான் செவ்வாய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் வீடு வந்து செவ்வாயினுடைய சொந்த வீட்டில் தான் அது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பாவக சக்கரத்து மூலிமா கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த பாவக சக்கரத்திலே வந்து இப்போ சொன்னது வந்து ஒரு முறை. இதில் இன்னொரு முறை இருக்குது. அது என்ன முறை அப்படின்னா, இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஈவன் பாவா பாயிண்ட், சமமான பாவக புள்ளி. அதாவது 27 டிகிரியில் வந்து ஒரு பாவகம் இருக்குது அப்படின்னா எல்லா கட்டத்திலும் 27 டிகிரியில் தான் அந்த பாவக புள்ளி வந்து விழுகும். அதுதான் வந்து சமமான பாவக புள்ளி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் எப்படி பண்ணோம் அப்படின்னா, 27 டிகிரியில் ஒரு லக்னம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27லேருந்து அடுத்த பாவகத்தினுடைய 27 வரைக்கும் வந்து நம்ம பாவகத்தை வந்து முதல் பாவகமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ 27 டிகிரியில் பாவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 27 டிகிரியில் இந்த லக்னம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 27 டிகிரி வந்து ஒரு புள்ளியாக எடுத்துக்கிட்டு இதுலேருந்து 15 டிகிரி, ஒரு இதுலேருந்து 15 டிகிரி, இதுக்கு பின்னாடி ஒரு 15 டிகிரி, இந்த லக்ன புள்ளியிலேருந்து முன்னாடி 15 டிகிரி பின்னாடி 15 டிகிரியில் உள்ளதை வந்து ஒரு பாவகமாக எடுத்துக்க சொல்லி ஒரு முறை வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு முறையில் என்ன எப்படி பார்த்தோம் அப்படின்னா, லக்ன புள்ளியை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 30 டிகிரி வந்து நம்ம ஒரு பாவகமாக எடுத்துக்கணும். இந்த முறையில் 2வது முறையில் ஃபார்ம் பண்ணக்கூடிய பாவக சக்கரத்தில் வந்து இந்த லக்னத்தினுடைய பாயிண்ட்டை வந்து மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுக்கக்கூடாது, மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஒரு 15 டிகிரி, லக்னத்தை இந்த சைடு உள்ள 15 டிகிரியை வந்து ஒரு பாவகமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இங்கே வந்துடும், லக்னத்துக்கு வந்துடும். நான் 2வது சொன்ன பாவக முறையில் பார்த்தீங்க, முதல் சொன்ன பாவக முறையில் லக்ன புள்ளியை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு 27 டிகிரி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து தனுசு ராசி 27 டிகிரி. அது ஃபஸ்ட்டு சொன்ன பாவக சக்கர ஃபார்ம் பண்ணும் முறை. 2வது ஒரு முறை இருக்குது. அதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, லக்னத்தை வந்து மையப்புள்ளியாக எடுத்துக்கணும், மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு லக்னத்துக்கு இந்த சைடு 15 டிகிரி, லக்னத்துக்கு இந்த சைடு 15 டிகிரி உள்ளதை வந்து ஒரு பாவகமாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுலேருந்து இந்த சைடு 15 டிகிரி எடுக்கும்போது செவ்வாய் வந்து லக்னத்திலே வந்துடும். அதாவது 2வது நான் சொன்ன பாவக சக்கரத்தில் லக்னத்திலே செவ்வாய் வரும். ஆனால் முதல் சொன்ன பாவக சக்கரத்தில் 12வது இடத்துல வந்து செவ்வாய் வரும். ஏன் இந்த வேரியேஷன் அப்படின்னா, முதல் சொன்ன முறையில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக லக்னத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 30 டிகிரியாக வந்து நம்ம கூட்டிகிட்டே போகணும். 2வது சொன்ன பாவக சக்கரத்தில் வந்து லக்னத்தை வந்து மையப்புள்ளியாக எடுத்துக்கிட்டு லக்னத்துக்கு இந்த சைடு ஒரு 15 டிகிரி, லக்னத்துக்கு முன்னாடி ஒரு 15 பின்னாடி ஒரு 15 டிகிரியை வந்து நம்ம முதல் பாவகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்லுது. இந்த 2 மெத்தடில் தான் வந்து அதிகபட்ச பேர் வந்து பாவக சக்கரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாவக சக்கரம் ஃபார்ம் பண்ணும்போதே இவ்வளோ குளறுபடிகள் வருது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பாவக சக்கரம் ஃபார்ம் பண்ணும்போது செவ்வாய் சனி லக்னத்தில் வருது, இன்னொரு பாவக முறைப்படி போடும்போது செவ்வாய் வந்து 12 இடத்துக்கு போயிடுது, 12வது இடம் பாவக பலனை வந்து அது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாவக புள்ளி, சமமான பாவக புள்ளியை வச்சு சொல்கிறது. அதாவது இங்கே 27 டிகிரியில் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் 27 டிகிரியில் தான் அந்த பாவக புள்ளி விழுகும். இது வந்து சமமாக இருக்கக்கூடிய பாவக புள்ளியினுடைய கால்குலேஷன். இந்த பாவக சக்கரத்திலே வந்து இன்னொரு வகையாகவும் பாவக சக்கரம் வந்து குறிக்கப்படுது. அது வந்து ஸ்ரீபதி பத்ததி. ஸ்ரீபதி பத்ததி கேபி, ஸ்ரீபதி பத்ததி கேபி அஸ்ட்ராலஜி, இது சம்மந்தப்பட்ட இந்த பாவக சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டே வந்து அந்நியவனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 27 டிகிரி லக்ன புள்ளி அப்படின்னா அடுத்த லக்ன புள்ளி வந்து இங்கே தனுசு ராசியில் 27 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த முறைப்படி பார்க்கும்போது 24 இருக்கும், இந்த இடத்துல 26 இருக்கும், இந்த இடத்துல வந்து 20 இருக்கும், இந்த இடத்துல வந்து 25 இருக்கும். இப்படி வந்து லக்ன புள்ளிகளினுடைய வேரியேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த முறையில் ஸ்ரீபதி பத்ததி அப்படிங்கிற முறையிலையும் கேபி அஸ்ட்ராலஜி பத்ததியிலையும் பார்த்திங்கன்னா இந்த லக்ன புள்ளிகளே வந்து சேஞ்ச் ஆகும். அதை தான் வந்து பாவக புள்ளி சமமற்றதுன்னு சொல்லப்படுது. இந்த பாவக புள்ளி சமமற்ற கால்குலேஷன் ஏன் வருது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த சமமற்ற பாவக புள்ளி வருதுன்னா, ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணப்படுறோம் சோலார் சிஸ்டம் மூலியமாக. அதாவது சூரியனை வச்சு சயன முறை,
சயன முறையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம். ஆனால் சைடு ரியல் அப்படிங்கிற முறையில் வந்து 23 மணி நேரம் 56 நிமிஷம். சயன முறைப்படி சூரியனை மையமாக வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய முறையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் கணக்கு வரும். அதே இது வந்து நிராயன முறை சைடு ரியல் அப்படிங்கிற நட்சத்திர ஹோராமணி அப்படிங்கிற கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 23 மணி நேரம் 56 நிமிஷம். அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து 4 நிமிஷம் வரும். அப்போ இந்த பாவக சக்கரத்தில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 4 டிகிரி வந்து மாறி மாறி வரும். புரியுதா உங்களுக்கு? அதாவது சமமான பாவக புள்ளியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பாவகத்தை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 27 டிகிரியில் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அடுத்த ராசியில் 27 டிகிரி வரைக்கும் எடுத்து இப்படியே போட்டுகிட்டே போகிறது ஒரு வகையான பாவக சக்கர கால்குலேஷன். ரெண்டாவது பாவக சக்கர கால்குலேஷன் வந்து இதை லக்னத்தை மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஒரு 15 டிகிரி இந்த சைடு ஒரு 15 டிகிரி எடுத்து அது ஒரு பாவகமாக கால்குலேட் பண்ணி அப்படியே போகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இங்கே ஒரு 13 டிகிரி ஃபஸ்ட்டு பாவகம் வருதுன்னா ரெண்டாவது பாவமும் 13 டிகிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பாவக புள்ளி வந்து எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் எல்லா ராசி கட்டத்துலையும். அதுதான் வந்து பாவக புள்ளி ஈவனாக இருக்குது. பாவக புள்ளி சமமாக இல்லாத கால்குலேஷனும் இருக்குது. அது வந்து ஸ்ரீபதி பத்ததி கேபி அஸ்ட்ராலஜியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அந்த மாதிரி வேரியேஷன் வருது அப்படின்னா சைன முறையில் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கால்குலேஷன் வருது. நட்சத்திர ஹோராமணி அப்படிங்கிறதுல வந்து 23 மணி நேரம் 56 நிமிஷம் தான் வருது. அப்போ இந்த 4 நிமிஷம் வேரியேஷன் இருக்கிறதுனால இந்த 4 டிகிரி வந்து முன்ன பின்ன வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும். அப்போ லக்ன புள்ளியிலேருந்து ஒவ்வொரு பாவக புள்ளி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் ஸ்ரீபதி பத்ததிங்கிற முறையிலையும் கேபி பத்ததிங்கிற முறையிலையும் இப்படி வந்து பல முறைகள் இருக்குது பாவக சக்கரம் ஃபார்ம் பண்ணுறதுல. அதிலே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சமமாக இருக்கக்கூடிய பாவகங்கள், சமமற்ற பாவக புள்ளிகள் சொல்லி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எது வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து எது கரெக்டுங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த கேபி முறையிலையும் ஸ்ரீபதி பத்ததி முறையிலையும் பார்த்திங்கன்னா பாவக புள்ளிகளே வந்து சேஞ்ச் ஆகுது. மற்ற சாதாரண ஜோதிட முறையில் வந்து இங்கே 24 டிகிரினா எல்லா பாவகத்துலேயும் 24 டிகிரி வரைக்கும் தான் இந்த பாவகம் வந்து பிரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இது எது கரெக்டுங்கிறத உங்கள் அனுபவத்து மூலிமா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த புரிதல் இல்லாமல் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது வேஸ்ட்டுங்க. இந்த புரிதல் வந்து ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.